எவ்ரிவன், நான் தான் உங்கள் டாக்டர் ஸ்னேஹா. நான் வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து MBBS படித்தேன். ஆக்சுவலி நான் வந்து படிக்கும் போது நீட் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து தெரியாது. நான் வந்து நீட்டோட செகண்ட் பேட்சாக வந்து நான் வந்து எழுதினேன். நான் படித்த டைமில் வந்து எனக்கே வந்து நீட்டோட அவேர்னஸ் வந்து அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டோட அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் ஏன் ட்ரை பண்ணலன்னா, நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டே எப்படி பாஸ் பண்ணேன்னா, கோச்சிங் கிளாஸ் எதுவுமே போகல. நான் ஒரு 6 மந்த் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி அட்டன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் மணி வந்து பே பண்ணிட்டேன் ஒரு இன்ஸ்டியூஷனில். அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து காசு எடுத்துகிட்டு அவங்க ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சண்டை போட்டு காம்பன்சேஷன் கேட்டதுக்கு வந்து அவங்க லாஸ்ட் ஒரு 1 மந்த் மட்டும் தான் வந்து எனக்கு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுவுமே வந்து எனக்கு வந்து ஊத்துக்கோட்டை தெரியும்ல, நான் வந்து சென்னையில் வந்து இருக்கேன். சென்னையில் வந்து நான் ஊத்துக்கோட்டைக்கு டெய்லி வந்து ட்ராவல் பண்ணி போய் படித்தேன். அதுலேயும் எனக்கு வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் மட்டும் தான் கிடச்சாரு. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து எனக்கு நடத்தினாங்க. எனக்கு பயாலஜி சப்ஜெக்டே நடத்தலை. எல்லாமே வந்து நான் ஸ்கூலில் படித்தது அதை வச்சு தான் வந்து நான் எழுதினேனே எக்ஸாம். ஸோ வந்து எனக்கு செகண்ட் அட்டம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இருந்தது. ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எப்படின்னா, ஆக்சுவலி நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் CBSE வந்து படித்தேன். 10th வந்து நான் CBSEல 10 on 10 வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தேன். ஸோ எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம், நம்ம வந்து மெட்ரிக்கில் வந்து இப்போ மாறணும்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்கோப் நிறைய இருக்கும், நம்ம இன்னும் கற்றுக்க முடியும், அண்ட் நம்ம மெட்ரிக்கில் போனோன்னா வந்து நம்ம ஸ்கோரிங் வந்து இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு CBSEலேருந்து ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் சொன்னதை வச்சு நான் என்ன பண்ணேன், 11th 12th வந்து CBSEலேருந்து மெட்ரிக் வந்து மாறிட்டேன். ஸோ எனக்கு CBSE சிலபஸும் மெட்ரிக் சிலபஸுமே கம்ப்ளீட்டாக வந்து வித்தியாசமாக இருக்கும். CBSEல வந்து ஃபுல்லாகவே ஓனாகவே எழுதுவீங்க, ஆனால் வந்து மெட்ரிக்கில் வந்து ஃபுல்லாகவே மக் பண்ணி வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ எனக்கு அதுவே வந்து கம்ப்ளீட்டாக வேரியேஷனாக இருந்தது. அந்த மெட்ரிக் சிலபஸ்க்குள்ளே அடாப்ட் ஆகிறதுக்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து 11th 12thலேயே வந்து நீட்லாம் வந்து கோச்சிங் வந்து போகிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருமே வந்து இப்போ நீட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் படித்த டைமில் வந்து நீட்டோட அவேர்னஸும் எனக்கு இல்லை, அண்ட் நான் போன இன்ஸ்டியூஷன்லேயும் எனக்கு வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஆகிட்டு நான் வந்து எப்படி நீட் பாஸ் பண்ணனே வந்து எனக்கு தெரியல. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எப்படியும் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் லைவ்லியாக வந்து படிக்க பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த பயாலஜி தான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், நான் இன்ஜினியரிங் போக மாட்டேன், நான் படித்தா மெடிசன் வந்து படிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் நீட் பாஸ் ஆனோடனே எங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எப்படின்னா வந்து பொண்ணை டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா வந்து இருந்தார். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னா, இங்கே போய் ப்ரைவேட் காலேஜஸில் நான் எடுத்த மார்க்குக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து கிடைக்காது. ஸோ வந்து ப்ரைவேட் காலேஜஸில் போய் கேட்டோம்னா ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக சொன்னாங்க. ஸோ எனக்குமே வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தணுன்றது வந்து இல்லை. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கே வந்து தெரியாமல் ஒரு கன்சல்டன்சியில் போய் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நாங்கள் போய் பேசினப்போ அந்த கன்சல்டன்சியில் வந்து உள்ளே போனேன். அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் கன்சல்டன்சி கிடையாது, நாங்கள் வந்து டாக்டர்ஸ் தான், நாங்களே அங்கே தான் வந்து படிச்சுட்டு வந்தோம், ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, நானும் வந்து சரி ஓகேப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் ஃபிலிப்பைன்ஸ் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரஷ்யாவுக்கும் கேட்டிருந்தேன், ஃபிலிப்பைன்ஸும் வந்து கேட்டிருந்தேன். ஃபிலிப்பைன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரஷ்யா கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நான் வந்து ஃபிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணேன். அண்ட் தென் ஃபிலிப்பைன்ஸில் வந்து மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் தான். ஸோ எனக்கு அதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். ரஷ்யாவில் வந்து ரஷ்யன் மீடியம் வந்து கம்பல்சரி படிக்கணும். ஸோ எனக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவ்வளோ குளிர்லாம் வந்து தாங்க மாட்டேன். ரஷ்யாவில் வந்து அவ்வளோ மைனஸ் டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஃபிலிப்பைன்ஸே சூஸ் பண்ணேன். அண்ட் தென் ஃபிலிப்பைன்ஸில் வந்து இருக்க டிசீஸ் வந்து இந்தியாவோட டிசீஸும் சேம், ஏன்னா ரெண்டுமே ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிலிப்பைன்ஸ்குள்ளே வந்து ஆப்ட் பண்ணேன். எனக்கு வந்து மெயினான ட்ராபேக் என்னன்னா, நான் வந்து நீட் வந்து படிக்கவே இல்லை. ஸோ அதனால் என்னால் செகண்ட் டைம் நீட் எடுத்து 1 year வந்து இருந்து ட்ரை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் காட்ஸ் கிரேஸாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன்ட்டு நான் வந்து அப்ராட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போலாம் வந்து நீட் வந்து எல்லாருமே படிக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. அண்ட் தென் ஃபிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணுறதுல இன்னொன்று என்னென்னா, என்மேட்டுன்னு நாங்கள் ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே BS பயோன்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் என்மேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணால் தான் வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து நீங்கள் டாக்டர் மாதிரி. ஸோ எனக்கு வந்து எல்லாமே காட்ஸ் கிரேஸில் வந்து நான் என்மேட்டையும் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அப்படி நடக்காது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் வந்து என்மேட் வந்து கிளியர் பண்ணாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் அங்கே போயிட்டு படித்தப்போ, ஃபிலிப்பைன்ஸில் படித்தப்போ எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் இருந்தது. அண்ட் அங்கே வந்து டியூட்டி ஹவர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்தியா மாதிரியே தான் வந்து இருக்கும். எனக்கு வந்து 36 hours டியூட்டிலாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். நிறைய பேஷண்ட் எக்ஸ்போஷர் வந்து இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்களே பேஷண்ட் எக்ஸ்போஷரே இருக்காது அப்படின்ட்டு. நான் படித்த நேரம்னு பார்த்து என்னோட காலேஜில் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் வந்து
ஸோ எல்லாரையும் வந்து வெளியில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரொட்டேஷனுக்கு விட்டாங்க. எப்படின்னா 1 month கவர்மெண்ட் காலேஜ் 1 month ப்ரைவேட் காலேஜ். இப்போ சர்ஜரின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதில் 1 month கவர்மெண்ட் 1 month ப்ரைவேட், அப்படி ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் கவர்மெண்ட் ப்ரைவேட்னு ஃபிலிப்பைன்ஸில் வந்து செபுல இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எங்களை ரொட்டேட் பண்ணி விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து plenty ஆஃப் பேஷண்ட் எக்ஸ்போஷர் வந்து கிடச்சிது. லைக் நான் மோர் தென் 100 கேசஸ்லாம் வந்து ஒரு நாளில் பார்ப்பேன். நான் வந்து அங்கே சோட்டோன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அது வந்து ரொம்ப பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து பேஷண்ட் எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து ஸ்மூத்தாக வந்து முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ரொம்ப பயன்படுத்தினது இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு. எல்லாரும் நீ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டாக இங்கே இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், இந்தியாவுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும், அதை வந்து பாஸ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படி சொன்னாங்க. நீட்டெல்லாம் விட ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் நான் எஃப்எம்ஜியும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிராக் பண்ணேன். அது வந்து என்னென்னா, நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து சேர்ந்து படித்தேன். அண்ட் தென் நான் அங்கே இருக்கும் போதே வந்து நான் ஒழுங்காகவே படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எஃப்எம்ஜி எக்ஸாம். நான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிராக் பண்ணேன். அண்ட் நிறைய பேரால் எஃப்எம்ஜியும் கிராக் பண்ண முடியல. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நீட்டே செகண்ட் டைம் வந்து ரிப்பீட் பண்ணி படிக்க போகிறீங்களா, இல்லைனா என்மேட்டு எஃப்எம்ஜி இதெல்லாம் வந்து எழுதி கிராக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கோங்க. அண்ட் தென் என்னோட ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இல்லை. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தோடனே நான் வந்து ஜான் மந்த் வந்து எக்ஸாம் கொடுத்தேன். எனக்கு வந்து ஃபெப் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து ஜூன் மந்த் வந்து ஆயிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட காலேஜ்லேருந்து எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வரல. ஸோ என்னோட கன்சல்டன்சி வந்து அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வருதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்னென்னா, இப்போது நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்து கொடுப்பாங்க டெல்லியில். ஸ்கோர் கார்டு வந்து எனக்கு ஏப்ரல் மந்த் வந்து கொடுத்தாங்க. ஏப்ரல் மந்த்தை நான் ஸ்கோர் கார்டு வாங்கின டேட்லேயே நான் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ரியாரிட்டி வைஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எஃப்எம்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து மேட்டர் கிடையாது. நீங்கள் ப்ரியாரிட்டி தான் மேட்டர். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. கண்ட்ரி வைஸ் வந்து அந்த அலாட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸ்கோர் கார்டுமே இஷ்யூ பண்ணுறது வந்து கண்ட்ரி வைஸ் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் வந்து ஃபிலிப்பைன்ஸ் வரும். ஆனால் என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல. நான் ஸ்கோர் கார்டை வந்து வாங்கிட்டேன் வித் ப்ரொவிஷனல் டிகிரி. என்கிட்ட வந்து ப்ரொவிஷனல் டிகிரி தான் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் ஸ்கோர் கார்டு வாங்கிட்டு நான் அப்ளை வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து டிஎன்எம்சி ப்ரோட்டோகால் படி ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸ்டில் நான் வந்து அப்ளை பண்ணாமல் தான் வந்து இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வெல்த்தியாக இருக்கீங்க, ஸோ உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அப்ராடில் வந்து ஒரு கோட் வந்து கொடுப்பாங்க, இவ்வளோ லேக்ஸ் ஆகும்ட்டு. ஆனால் அதை தாண்டி தான் வந்து ஆகும் நம்ம எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே உடனே வந்து வேலை பார்த்து உங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. இப்போ நான் 1 இயராக வந்து வீட்டில் தான் வந்து இருக்கேன். ஸோ 6 month வந்து எஃப்எம்ஜி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் என் ஸ்கோர் கார்டு வந்துமே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் வீட்டில் தான் வந்து இருக்கேன். ஸோ என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்களான்றது தெரியாது. ஸோ வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அப்ராட் ஆப்ஷன் வேணுமான்றதை வந்து சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ வந்து நீட் ரொம்ப காம்படிஷனாக இருக்குது, அது ஓகே. பட் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து திங்க் ட்வைஸ் பிஃபோர் ஜாயினிங், அவ்வளோதான் நான் வந்து சொல்வேன். அதையும் மீறி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். தேங்க்யூ.